தக்காளி சட்னிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வெங்காய தக்காளி கெட்டி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடலப்பருப்பு நிறம் மாறினதும் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு ஒரு 10 பல் பூண்டு 2 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் கருகிடாமல் பார்த்துக்க கேஸை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 4 வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியை சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா தாளாரமாக சேர்த்து இந்த வெங்காய தக்காளி கூட நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்க்கறதுனால சட்னிக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவர்ஸ் கொடுக்குதுங்க. வதக்கின வெங்காய தக்காளியை ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக கொரன்னு அந்த கடலைப்பருப்பும் வெங்காய தக்காளியோடு சேர்த்து இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ சேர்த்து சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவாக 2 கேட்டு வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணுங்க. இப்போது சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பை சட்னி மேலே கொட்டினீங்கன்னா சூப்பரான கெட்டி சட்னி ரெடி.